பாலம் உங்களின் நலம் தேசத்தின் பாலம் உங்களின் தேசத்தின் பாலம். வணக்கம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மற்றுமொரு மருத்துவ தகவல் பிரிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞான பீடத்தின் மருத்துவ பேராசிரியர் மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் விசேட மருத்துவ நிபுணர் KT சுந்தரேசன் ஐயா அவர்கள். உடற்பயிற்சி நிச்சயமாக நாம் கூறிய அத்தனை வருத்தங்களுக்கும் அதுவும் ஒரு மருந்து தான். முக்கியமாக ப்ரெஷருக்கெல்லாம் குறைக்கும் என்று தெளிவான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கின்றது. எப்படிப்பட்ட சிம்பிளாக ஒன்றுமே தேவையில்லை. நாம் ஒரு நாளைக்கு 20 தொடக்கம் 30 நிமிடம் நடந்தாலே போதும். சற்று வேகமாக நடந்தாலே போதும். ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவை. இப்படி வைத்துக்கொள்ளுமே 30 நிமிடம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு கிழமையில் 5 தடவை நடந்தாலே பெரிய நன்மைகளை உடம்பில் உருவாக்கும். ப்ரெஷர் குறைக்கப்படும், ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சாத்தியக்கூறு குறைகின்றது, இதயத்துக்கு மிகவும் நல்லம், நீரிழிவு நோய்க்கு நல்ல நம்ம சொன்ன அத்தனை நோய்களுக்கும் இது பெரிய நன்மையை பயக்கும். பெரிய கஷ்டப்பட்டு நாம் எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை. பலர் வீட்டில் இருந்து சில எக்ஸசைஸ் செய்யலாம். ஆனால் வெளியில் போகிற இடத்துல பொதுவாக மனமும் ஒரு ரிலாக்ஸ் அடைகின்றது, உடம்பும் நன்மையை அடைகின்றது. சிம்பிளான மிகவும் எஃபெக்டிவான ஒரு மருந்து தான் இந்த உடற்பயிற்சி என்பது. ஒன்று அவர் சொல்லுவாங்க, உடம்பு பேசாமல் இருக்குமெண்டா மனம் அலைஞ்சு கொண்டே இருக்குமெண்டு, உடம்பு அசையுமெண்டா மனம் அடங்குமென்று சொல்லுவாங்க. அதே போல் நாம் உடம்பு வெளியில் நம்ம நடந்து போகிற நேரத்தில் மனம் அமைதி அடைகின்றது. உண்மையாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளும் இந்த வருத்தங்களும் முக்கிய காரணமாக இருக்கின்றபடியாக பொதுவாக வெளியில் நடக்கிறது மிகவும் நல்லது. ஒரு வாரத்துக்கு 5 நாட்கள் 30 நிமிடம் நடந்தாலே போதும். எங்களுடைய உடற்பயிற்சியை நாங்கள் பூர்த்தி செய்து விடலாம். உறக்கமின்மை மற்றும் உள்ளம் என்று கூறியிருந்தீர்கள். உள்ளத்தில் ஏற்படும் எண்ணங்கள் இவையும் தொற்றா நோய்களுக்கு முக்கியமான காரணிகளாக காணப்படுகின்றன. இவற்றின் தாக்கம் பற்றி கூற முடியுமா? உறக்கத்தை பற்றி மிக சுருக்கமாக முக்கியமான சில விஷயத்தை சொல்லுகின்றேன். WHO உலக சுகாதார ஸ்தாபனம் உறக்கம் என்பது அடிப்படை உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2 நேரத்தில் நம்ம உடம்பு தண்டை வேலையை செய்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது. ஒன்று உண்ணாமல் இருக்கும்போது, உண்ணாமை நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அது இங்கே வேலை செஞ்சு கொண்டே இருக்கு. உண்ணாது இருக்கின்ற நேரத்தில் அந்த உடம்பு அந்த சக்திகளை தன்னை புதுப்பிக்கிறதுக்கு பயன்படும். 2வது மிக முக்கியமான ஒரு நேரம்தான் இந்த உறங்கிக் கொண்டிருக்க நேரம். அந்த நேரத்திலையும் நாம் எல்லாம் உடம்பு கஷ்டப்படுத்தி தேவையான உணவை கொடுத்து மனதில் டென்ஷனாக உண்டாக்கி எல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தி போட்டு உறங்குற நேரத்தில் தான் அதெல்லாம் இல்லாத இருக்கிற நேரத்தில் உடம்பு தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கும். உலக சுகாதார ஸ்தாபனம் உறக்கம் இல்லாத தன்மையை, நைட் ஷிஃப்ட் அதாவது இரவில் வேலை செய்கிற அந்த இதை சொல்கிறாங்க ப்ராபபிள் கார்சினோஜெனிக், அதாவது புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை வாய்ந்ததாக லேபிள் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க உலக சுகாதார ஸ்தாபனம். அதாவது நித்திரையின்மை புற்றுநோய்களை உண்டாக்கும் தன்மை வாய்ந்தது. இப்போ எல்லாருக்குமே நம்ம உடம்புல மில்லியன் கணக்கான செல்கள், கலங்கள், புற்றுநோய் கலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லாருக்குமே, நான் உட்பட எல்லாருக்குமே இருக்கின்றது. ஆனால் உடம்பு அந்த புற்றுநோய்களை சில கெமிக்கல் பதார்த்தம் சுரந்து அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் சைட்டோகைன், சில இன்டர்ஃபெரோன்ஸ் என்று சொல்லுவோம். இது நேச்சுரலாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இது நம்ம உடம்பு நார்மலாக தொழிற்படும் போது இத்தனையும் நார்மலாக நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் இதை கஷ்டப்படுத்தி நாம் தேவையில்லாத உணவுகளை கொடுத்து அல்லது டென்ஷனை கொடுத்து அல்லது உறக்கமின்மையை கொடுத்து கஷ்டப்படுத்துகிற இந்த சிஸ்டம் பழுதடைகின்றது. அப்போது அந்த கலங்கள் உண்மையிலேயே புற்றுநோய்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக தருகின்றது. அதனால் உலக சுகாதார ஸ்தாபனமே
நித்திரை குறைவாக இருக்கின்றதை புற்றுநோயை தரக்கூடிய ஒன்றாக கூறுகிறார்கள். நல்ல நித்திரை உள்ளவர்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய சாத்தியக்கூறு குறைகின்றது, புற்றுநோய் வந்தவர்களுக்கு கூட பரவுற தன்மை குறைகின்றது என்று பல விஞ்ஞான ஆய்வுகள் தெளிவாக கூறுகின்றது. அது மட்டுமில்லை, மாரடைப்பு சொல்வார்கள். ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் நித்திரை குறைவதால் மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறு 25% அதிகமாக இருக்கின்றதாக கூறுகின்றார்கள். அதனால் முக்கியத்துவம் மிக மிக முக்கியமானது. எவ்வளவு நேரம் நித்திரை கொள்ள வேண்டும் என்று கேட்டால், விஞ்ஞான ஆய்வுகளின்படி நாம் 7 தொடக்கம் 8 மணித்தியாலம் நித்திரை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது பலருக்கு இது சாத்தியம் இல்லை, பலர் அப்படி செய்வதும் இல்லை. என்னை பொறுத்தவரை இது விஞ்ஞான ஆய்வுகள் மாறிக்கொண்டு, இது பொதுவாக மக்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஒரு மனிதன் ஒரு டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கிற மனிதனுக்கு என்னை பொறுத்தவரை குறைந்த நித்திரையே போதும். பொதுவாக நான் பார்க்கும் அளவுகள் எப்படின்னு கேட்டால், காலையில் எழும்புறத்தில் ஒரு மனிதன் ஃப்ரெஷ்ஷாக, செந்தளிப்பாக, அமைதியாக, சந்தோஷமாக எழும்புவான் தான் அவன் கொண்ட நித்திரை போதுமானது. அதுதான் என்னை பொறுத்த அளவுகோலாக பார்க்க. காலை எழும்பு நேரத்தில் ஒரு களைப்பு இல்லாமல் ஒரு குதூகலத்தோடு ஒருத்தர் எழும்புவாராக இருந்தால் அந்த நித்திரை போதுமானதாக நான் பார்க்கின்றேன். அதுதான் இந்த நித்திரை மிக முக்கியமான. அடுத்த நீங்கள் சொன்னீங்க உள்ளத்தை பற்றி சொல்லுவோம், கடைசியாக அதை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். நான் சொன்னது போல வருத்தங்களுக்கு உணவுக்கு அடுத்ததாக இப்போ நித்திரையை பற்றி சொன்னோம். நித்திரை ஏன் குழம்புகின்றது? உள்ளம், மனம், எண்ணங்களால் வருது. அப்போ நீங்கள் எண்ணங்களை சரிப்படுத்தினா உறக்கத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சரியான நித்திரை கொள்ளும். இன்னொரு முக்கியமான விடத்தையும் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். நித்திரை என்னும் பொழுது இரவு நித்திரையத்தை நம்ம பேசணும். பகல் நித்திரை சில வேளை நல்ல நித்திரையாக கருதப்படுவது இல்லை. இரவு நித்திரை, பகல் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன ஒரு குட்டி தூக்கம் வேணும்னா போட்டுக்கொள்ளலாம், நீண்ட தூக்கம் கூடாது. உள்ளத்தை பற்றி பல விஷயங்கள் பேசலாம். 2-3 விஷயங்கள் வேணுமென்றா நான் சொல்ல விரும்புகின்றேன். உள்ளம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ன்றதுக்கு இது நான் சொல்வது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உண்மை. பிளசிபோ எஃபெக்ட் என்று சொல்லுவோம். நீங்கள் வாரீங்க நட்ட வயிற்று நோவோ தலையடி ஒன்று வாரீங்க, நான் ஒரு மருந்தை கொடுத்து அல்லது ஒரு நடந்த ஆராய்ச்சி வச்சோம், கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வாராங்க, தலையடி என்று வாராங்க. வந்தவர்களுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு மருந்தை கொடுத்து, இந்த மருந்து எடுங்கள் நிச்சயமாக சரி வரும் என்று கொடுக்குறேன். அந்த 100 பேரும் போய் எடுக்கிறாங்க. சில நாட்களில் 30 பேருக்கு, 100 பேரில் 30 பேருக்கு தலையடி இல்லாமல் போகின்றது. ஆனால் கொடுத்த மருந்து என்ன? ஒரு போலியான ஒரு இனிப்பு மருந்து, பார்க்குறதுக்கு ஒரு மாத்திரை போல இருந்த மருந்து தான் கொடுத்தது. இது நான் சொல்ல விஞ்ஞானம், இது என்னுடைய ஓன் கருத்து இல்லை, விஞ்ஞானத்தில் செஞ்ச ஆராய்ச்சியை சொல்கிறேன். 30% ஆட்களுக்கு நம்பிக்கையாலே பல நோய்கள் இல்லாமல் போகின்றது. இன்னொரு 100 பேர் வராங்க, அவங்களுக்கு அல்சர் வருத்தம், வயிற்றில் புண், வயிற்றுப்புண். நான் ஒரு மருந்தை கொடுத்து சொல்லுவேன், எடுங்க கட்டாயம் சரி வரும். அவங்க எடுக்கிறாங்க. உண்மையில் ஒரு 100 பேரில் 30 பேருக்கு சரி, 30% ஆட்களுக்கு சரி வருகின்றது. ஆனால் அதுக்கும் நாங்கள் கொடுத்த உண்மையான மருந்து அல்ல. இதை பிளசிபோ எஃபெக்ட் என்று சொல்லுவோம். நம்பிக்கையால் மட்டுமே 30% ஆட்களுக்கு சில வகையான வருத்தங்கள் குணப்படும் என்று விஞ்ஞான ஆய்வுகள் கூறுகின்றது. இது ஏன் முக்கியம் என்று கேட்டால், இப்போ சொல்லுவோம் அந்த டாக்டர்கிட்ட போனால் சரி வந்துடும், அதில் பலர் சொல்லுவாங்க அந்த டாக்டர் தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே டாக்டர் அப்படி இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நோய்களை குணப்படுத்துகிற தன்மையை நிச்சயமாக உண்டாக்கும். ஆதலால் அது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் அதுவும் தேவையில்லை. ஒரு வருத்தம் வந்தால் நாம் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினாலே உள்ளுக்க சரியான மாற்றங்கள், கெமிக்கல் மாற்றங்கள், ஹோர்மோன் மாற்றங்கள் உண்டாகி உங்களை உண்மையிலேயே ஆரோக்கியத்தை விட்டு செல்லும். அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. உண்மையிலே உங்களுக்கு வருத்தம் இருந்தால் கூட நீங்கள் எப்படி செய்யணும்னா, நான் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று தொடர்ச்சியாக இந்த எண்ணங்களை கொடுக்க உண்மையிலே வருத்தம் இருந்தால் கூட இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் பிளசிபோ எஃபெக்ட். இப்போ ஒரு டாக்டர் நீங்கள் நம்பி போய் எடுத்து டாக்டர் நம்பிக்கையில் எடுக்கிறதால வருதுண்டா, நீங்களே உங்களை நம்பினீங்கண்டா, நான் எடுக்கிற மருந்து இல்லாமலே மருந்து எடுங்க இல்லாத போகிற விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கையால் பல வருத்தங்கள் இல்லாமல் போகும். அதே போல் இன்னொன்று, அதுக்கு எதிர்மறையான ஒன்று சொல்கிறேன், பிளசிபோ எஃபெக்ட் என்று சொல்லுவோம். பிளசிபோண்டா நீங்கள் ஓகே போகிறீங்க ஒரு ஆள்கிட்ட, டாக்டர் சொல்ல இது பொதுவாக நாங்கள் அப்படி சொல்லுவோமே, ஏதோ சொல்லிவிட்டார் இது புற்றுநோயாக இருக்கலாம் என்று. இப்படி நான் பொதுவாக சொல்வதில்லை. அப்படி ஒரு கருத்து அல்லது ஒருத்தர் இது புற்றுநோய் இருக்கலாம் என்று சொன்னால்
நான் எப்படி அந்த பிளசிபோ எஃபெக்ட் நல்ல மாற்றங்கள் உடம்புல உருவாக்குமோ அதே போல் இந்த நொசிபோ எஃபெக்ட்ன்றது வந்து நீங்கள் சொன்ன அந்த எண்ணம் அந்த உள்ளுக்க போய் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை உடம்பில் ஏற்படுத்தி உண்மையிலேயே வருத்தத்தை கொண்டு வரக்கூடிய தன்மையை உண்டாக்கி விடுகின்றது. ஆதலால் நாம் மற்றவர்கள் இன்னொரு புத்துமதி சொன்னதில் இது கேன்சராக இருக்கலாம், இது கிட்னி வருத்தலாம் இருக்கின்ற சொன்னால் அது அவர்கள் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா நாங்கள் பல நோய்களை பார்க்குறோம், ஒருத்தர் சொன்னாங்க இது கிட்னி வருத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மிக மிக தவறான ஒரு விடயம். உண்மையிலேயே அப்படி இருந்தால் கூட டாக்டரை போயிட்டு ஆராய்ஞ்சு தான் அதை பற்றி அறியணும் மொழியை. நாம் சும்மா ஒரு கேன்சரண்டோ அல்லது கிட்னி வருத்தம் உண்டோ சொல்கிறோம், அதில் ஒரு பாதிப்பு மிக அதிகம். அந்த பாதிப்பு உண்மையிலே இல்லாட்டி கூட அப்படியான வருத்தங்கள் வரக்கூடிய தன்மையை நம்ம உடம்பு ஏற்படுத்தி விடுகின்றது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? இது ஒரு பெரிய டாபிக். விஞ்ஞானமும் ஆன்மீகம் கலந்ததாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது, அல்லது நம்மளோட சொந்த கருத்துக்களை சொல்ல வேண்டியிருக்கிற இடத்துல அடிப்படையில் டென்ஷன், யோசனை, கவலை என்ன வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது பொறாமை, கோபம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று தானே எண்ணம். எண்ணத்தை விட ஒரு ஒன்றும் இல்லை. எண்ணம் சொல்லுவாங்க இறைவன் சக மனம், அதாவது எண்ணம் மனிதன்லேருந்து மனத்தை எடுத்துட்டா இறைவன். அதான் அந்த குழந்தையில அந்த தன்மை இருக்குது, மனம் இல்லாத ஒரு தன்மை இறைத்தன்மைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நமக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கின்றது. அப்போ மனத்தன்ற விட எண்ணம் தான் நமக்குரிய டென்ஷன் எல்லாத்துக்கும் காரணம். முதல் அறிய வேண்டிய விஷயம் எல்லாத்துக்கும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, வேற ஒருத்தருமே இல்லை. எண்ணம் நாம் போட்ட எண்ணம், அதை மற்றவர்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள போட்ட எண்ணம் ஒரு எதிர்மறையான, ஓகே நான் சொன்ன பொறாமையில டென்ஷன், கவலை ஏதோ வருது. ஒரு சில அடிப்படையான சில விஷயத்தை சொல்லணும்னு கேட்டால் எண்ணங்கள் வரும். 6வது எண்ணங்களை நிப்பாட்டி வெற்றி கண்டிருக்கலான்னு கேட்டால் நிச்சயமாக 100க்கு எனக்கு தெரியல 99% ஆட்கள் நாம் காணவில்லை. அதாவது நம்ம செய்ய முக்கியமாக அறிய வேண்டிய ஒரு விஷயம், எண்ணங்களை நிப்பாட்ட முடியாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்கு அரவாசி பிரச்சனையை தீர்க்கும். முடியாத இப்போ ஒரு டென்ஷன் வருது, காவலை வருது, எண்ணத்தில் வருது, ஏன் வருதுன்னு கேட்பீங்க. அண்டா இன்னும் அது கூடிக்கொண்டான் போகும். அதை எப்படி நிப்பாட்டலாம் வந்து கேட்பீங்க, அது இன்னும் கூடிக்கொண்டு தான் போகும். சொல்லுவாங்க எண்ணங்களுக்கு 2 விஷயம் தான் தெரியும், ஒன்று பெருக்கலும் கூட்டுதலும் மட்டும்தான், கழித்தலும் பிரித்தலும் தெரியாது. ஸோ வார எண்ணங்களுக்கு நீங்கள் சொல்யூஷனை தேடி கஷ்டப்பட வேணாம், எப்படி வந்தண்டு தேடி கஷ்டப்பட வேணாம். உதாசீனப்படுத்துறது மட்டும்தான் உங்களால் முடியும். ஏன்னா அதை நிப்பாட்ட முடியாது. நீங்கள் அதை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நிப்பாட்ட முயற்சி பண்ணுங்களோ அதை கூடிக்கொண்டான் வரும். ஸோ என்ன பொறுத்தவரை இதோட தியான நுட்பமாக கூட சிலர் சொல்லுகிறார்கள், லெட் கோ, வார எண்ணங்களை அப்படியே விட்டுருங்க. என்ன ஆசையாட்டு கொண்டு விட்டால் உள்ளுக்குற தெளிவு பிறந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்குரிய தெளிவு உள்ளுக்கு வரும். அந்த பிரச்சனைக்குள்ள இருட்டுக்குள்ளே போய் தேடி கஷ்டப்படுத்தி உங்களுக்குரிய விடைகளை காண முடியாது. வெளிச்சத்தை கொண்டு வரணும். வெளிச்சம் கொண்டு வந்தால் இருள இந்த மாதிரி ஒளியை கொண்டு வரதான். இதை உதாசீனப்படுத்துறது கிட்டத்தட்ட நம்ம ஒளியை கொண்டு வரதுக்கு சமம். ஸோ எதிர்மறையான எண்ணங்களை செய்ய வேண்டியது வந்து உதாசீனப்படுத்தும் கலையை கற்றுக்கொள்வது. இது ஒரு தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். இது நாள் போக்கில் ஆரம்பத்தில் இதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நம்ம பழக்கப்படுத்தேன். டென்ஷன் ஆகணும், உடம்பு பதவதைக்கும் செய்யும், ஏதோ மாற்றங்களும் உண்டாகும். இந்த உதாசீனப்படுத்துகிற கலையை கற்றுக்கொண்டால் சில நாட்களில் அந்த ஒரு நாளைக்கு இருக்க வேண்டியது 1/2 நாள் ஆகும். இன்னும் கொஞ்ச நாளையில் 1 மணி தேலாமல் ஆகும். இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் பிறகு நினைச்ச உடனே நம்மளை விட்டு போகக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அது பழக்கத்தில் வந்துடும். ஸோ உதாசீனப்படுத்துகிற கலை தான் என்ன பொறுத்தவரை பெஸ்ட். இது வேறு அதோட நீங்கள் அது குப்பையை கிண்டி 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 இருந்தால் அது குப்பை தான் இருக்குது. அதனுடைய அது உதாசீன அதை தூக்கி அறிகிற கலையை கற்றுக்கொள்ளணும். 2வது இதை நான் சொல்ல எதிர்மறையான எண்ணங்களுக்கு இப்படி செய்யலாம். இன்னொன்று பாசிட்டிவான விஷயங்களை இதை உதாசீனப்படுத்த இது மற்ற அதே நேரத்தில் நம்ம பாசிட்டிவான சில விஷயங்களை ஈடுபடலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யறது நம்மளோட உள்ளுக்கு எனர்ஜியை வெளிப்படுத்தும். அது இதெல்லாம் மறக்க தோன்றும். அல்லது உங்களோட மியூசிக்னு சொல்லுவாங்க, மியூசிக் கேட்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், அல்லது நண்பர்களுடன் பேசலாம், நல்ல உறவாடலாம், அல்லது நமக்கு வேலைகளை பிடிக்காத வேலைகளை சந்தோஷத்தை செய்கிற மூலம் இது போகும், அல்லது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேலைகளை செய்யலாம். இது பாசிட்டிவான மூவ். இதை விட பல மதத்தினர்கள் நாம் இருக்கின்றோம். எல்லா மதத்திலையும் பிரார்த்தனைன்றது அடிப்படையானது. பிரார்த்தனைன்றது ஒரு பெஸ்ட் என்ன பொறுத்தது அவங்களோட நம்பிக்கை. ஒவ்வொரு மத நம்பிக்கை நான் சொன்ன பிளசிபோ எஃபெக்ட் உண்டு. அந்த நம்பிக்கையே ஓகே, நாம் அவரது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த இது கூட வரல. கடவுள் இருக்கிறான்னு நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கையே இருக்கிறா இல்லையோ நம்பிக்கை வந்து உங்களை சரியான பாதையிட்டு சொல்லும். ஸோ அந்த நம்பிக்கையை வளர்க்க அதில் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உதவி செய்யும். தியானம் பல ஆயிரக்கணக்கான தியானம் இருக்குது, அது உதவி செய்யும். அதில் நான் சொன்ன மாதிரி சிம்பிளான தியானம் இதை
லெட் கோ, உதாசீனப்படுத்துகிற ஒரு தியானம்தான் அது செய்யும். ஸோ பாசிட்டிவாக நாம் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்துறது, நெகட்டிவானது விட்டுறது தான் அதுக்குரிய சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்லலாம். பேராசிரியர் கூறியது போன்று நமது வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளும் சிறிய சிறிய மாற்றங்கள் தொற்றா நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்பது திண்ணம். இன்று எங்களுக்காக தனது நேரத்தை ஒதுக்கி பயனுள்ள பல தகவல்களை வழங்கிய கிழக்கிலங்கையின் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் மற்றும் விசேட மருத்துவ நிபுணர் KT சுந்தரேசன் ஐயா அவர்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.